Listen. நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்னன்னா பர்சனலா உங்களுக்கு இன்னும் ஃபோக்கஸ்டா இருக்கும். நான் யாரையும் கம்பேர் பண்றதில்ல. I want Charles to be much more focused and regular. இப்ப சாரு வராரு வரல இல்ல சாரு ஒரு நாள் வராரு அங்கிருந்து வராரு இது எங்கிருந்து வராரு யாரும் தெரியாது. நம்ம ஊர்ல ஒரு சென்னையில வராரு. எங்களை பார்த்து நீங்க வெயிட் பண்ணிக்க கூடாது. இது ஒரு நாள் வராரு ரெண்டு நாள் வராரு தினமும் வராரு லேட்டா வராரு. வேற என்ன டைமிங் என்ன ரெகுலர் ரெண்டாவது ஐ வாண்ட் சால்வ் டு பி வெரி ஃபோக்கஸ்டாக இருந்ததுன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு வந்து அப்புறம் அக்காலாம் கிடைச்சாங்க. கொஞ்சம் இந்த டவுட்ஸ்லாம் வரப்போ அக்காவை கிளியர் பண்ணி சொல்லிக்காம கிளியர் பண்ணுவாங்க. அப்புறம் சார் சொல்லுங்க சார் பற்றி சொல்லணும்னா என்னுடைய மென்டல் ஹெல்த் வந்து புரிஞ்சுப்பாரு. ஓகே முத்துக்கு வர மாதிரி சொல்லி ரொம்ப ஃபன்னான டாபிக்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் சிரிக்க வச்சு அப்புறமேட்டு பேக் டு த ஸ்டோரி இந்த மாதிரி டாபிக்லாம் எடுப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய வேணும் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு சார். சார் ரொம்பவே சப்போர்ட்டிவான எது கேட்டாலுமே அவங்களும் மூணு சொல்லிக்க மாட்டேங்குது. எதுனாலுமே எங்களாலே தப்பு இருந்தாலுமே அதை செஞ்சுக்கிட்டே வந்து சொல்லிடுவீங்க. அப்புறம் எங்களோட டான்ஸ் ஏன்னா அதுதான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்புறம் சார் வந்து நிறைய திங்ஸ்லாம் கொடுப்பீங்க. அந்த டேட்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிளாஸ் இருக்கு சார். நீங்கள் வந்து சொல்லிருக்கீங்க அதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சொல்லுங்க. செகண்ட் இயர் பிளான் சொல்லுங்க. தெரியும் சொல்லுங்க. டிஃபரெண்ட்
சார் கிளாஸ்ல 99 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணிருக்கோம் தமிழ்ல. நம்ம தான் லாங்குவேஜ் நமக்கு. நம்மளோட நாங்கள் டாபிக் பேஸ்டு சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் தவிர மற்ற எல்லாமே சார் அப்புறம் எக்ஸாம் கிட்ட வர பார்த்துக்கலாமா. எனக்கு ஆனஸ்டாக சொல்கிறோம் எவ்ரிபடி ஐ டோன்ட் பிலீவ் நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால சர்வீஸ் உள்ள தரணும் சர்வீஸ் வாங்க. அதுக்காக தான் வந்து இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட்ஷிப்பில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தெரியாது. அதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னுமே நீங்கள் அது வந்து எங்களுடைய மோட்டிவ் என்னன்னு நீங்கள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் ஒர்க் பண்ணுறது வெரி டிசிப்ளின் ஒப்பீனியன். ஓகே, இன்னும் படிக்கணும். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஃபோக்கஸ் டெய்லி படிக்கிறது. ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் சார் சொல்கிறாரு, வீட்டில் சொல்கிறாங்க, அதுக்கு தான் படிக்கிறோம். அது மாதிரி இருக்கு. நீங்களும் படிக்கணும். ரைட்? படித்தா தான் நெக்ஸ்ட் போகும். நீங்கள் சொன்னீங்களே, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அனுப்புகிறாரு, அப்புறம் அவருக்கு மரியாதை கிடைக்கும். என்ன பண்ணுவீங்க? படித்தா மட்டும்தான் முடியும். ரைட்? இது பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஃப்ரீயாக விடுவாங்க. ஃப்ரீயாக சொன்னாங்கல்ல, வீட்டில் கொடுக்க